ஏஜென்ட் பண்ற போது கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஃபுல்லா மழை தண்ணி வந்துருச்சு. என்னை கொண்டு போய் வேற வீட்டுல தான் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. பாம்பு வந்துடும் உட்காந்து தான் இருக்கும். வந்து பாப்பா போய் அதை தொட போயிடுச்சு. போய் தொட போனுச்சுல அப்படியே சீறிடுச்சு. அப்படியே என் பேர் வீரலட்சுமி. எனக்கு மார்பு புற்றுநோய் கேன்சர். வீடு இல்லாம வாடகைக்கு தான் இருக்கிறோம். பாத்ரூம் வசதி எந்தமான ஒரு இது இல்லை. சொந்தக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்லை. வந்து மாத்திரை மருந்து தான் சாப்பிடணும். காட்டு வீக்கா இருக்கிறதுனால ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டுக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்துருது. பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிடணும். பிள்ளைகள் ரெண்டுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க. என்னோட உடம்பு எப்ப என்னன்னு சொல்ற சூழ்நிலை இல்லை. ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் ரொம்ப முடியாம திடீர்னு மயக்கம் வரும். கொஞ்சம் அடைச்சு போயிடும். மழை பெஞ்சா இருக்க முடியாது. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். வீட்டுல இருக்க முடியாது. நாங்க நைட்டு உட்காந்துட்டே தான் இருப்போம். பாம்புகள் பிள்ளைகளுக்கு பாத்ரூம் வசதி இல்லை. குளிக்கிறதுக்கு சிரமம். பின்னாடி தான் போகணும். பின்னாடி எங்க இருக்காது? எவ்வளவு தூரம் இங்க இருந்து? கொஞ்சம் தூரம் உங்களுக்கு பின்னாடி போகும். பசங்க எப்பவுமே எதிர இருப்பாங்க. பசங்க எல்லாம் கிட்ட திரியிறாங்க. பிள்ளை ரெண்டுமே பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. நைட்டு தூங்க முடியாது. இடமே இருக்காது. ஃபுல்லா தண்ணி வந்துடும். இந்த ஓரத்துல தான் படுத்துக்கும். பிள்ளைகளை வச்சுட்டு இருக்க முடியாது. சேஃப்டி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் வீடு இருக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். வீடு இருந்தா போதும். இது இடமும் இல்லை. இப்போதைக்கு வந்து இந்த வீட்டுல இருக்க வேணாம். இந்த மழை பெஞ்சாலும் தண்ணி வருது. பாம்பு அதிகமா வருது. சேஃப்டி இல்லை. பாதி கூரையை காணலாம். பார்த்தப்ப ஒரு பெட்டரான ஒரு வீட்டுக்கு போவாங்க.